க்ரானிக் காஃப் மாச கணக்கில் இருக்கும், மெடிகேஷன்ஸ் எடுத்தாலும் யூஸ் இருந்திருக்காது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் டியூ டு லங் ஆர் மியூக்கஸ். இட் இஸ் டியூ டு ஒரு இமோஷனல் ரெசிடியூ, ஒரு கிரீஃப், ஒரு அன்எக்ஸ்பிரஸ்டு சேட்னஸ். இதெல்லாமே லங்கில் போயிட்டு லொக்கேட் ஆகிருக்கும் அக்கார்டிங் டு TCM. இப்போ உங்கள் ப்ரீத் ஸ்டக் ஆகிருக்கும், பேசும்போது ஸ்டக் ஆகும், பேசும்போது காஃப் வரும், கண்டினியூஸாக காஃப் வரும். எல்லா மெடிகேஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. இதை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அக்யூபஞ்சர்லன்னு பார்த்தீங்கன்னா, இது மெயினாக லங் ட்ரீட் பண்ணி ஓப்பன் பண்ணி விடணும். ப்ளஸ் ஹார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ட்ரீட். ஏன்னா ஹார்ட் தான் இட் ஹவுசஸ் தி ஷென்னு சொல்லுவோம். ஹார்ட்டை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். ஹார்ட் ட்ரீட் பண்ணும்போது ஒரு பேஷண்ட் காம் ஆகுவாங்க. அவங்களுக்கு அந்த இமோஷனல் சேட்னஸ் எல்லாம் டோட்டலாக ஸ்டெப் பை ஸ்டெப் ரிலீவ் ஆகும். அது ரிலீவ் ஆகும்போது அந்த காஃப் ஸ்டாப் ஆகும். ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் chronic cough. And that is the reason why even antibiotic is not working for them. So please understand, chronic cough is related to or may be related to the emotions. So இந்த மாதிரி chronic cough உங்களுக்கு இருந்தா, உங்களை எது காம் பண்ணும்? உங்களுக்கு ஏதாவது வீட்டை விட்டு வெளியே போனால் மைண்டு காம் ஆகும், இல்லை யாரோ உங்கள் சொந்தக்காரங்களை போய் மீட் பண்ணால் உங்களுக்கு மனசு நிம்மதியாக கிடைக்கும்னா அதை நீங்கள் செய்யலாம். மெடிடேஷன் பண்ணலாம், கோவிலுக்கு போகலாம். இதெல்லாம் பண்ணி மைண்டை காம் பண்ணிவிட்டு then you see there will be some changes. நீங்கள் இது இல்லாமல் வெறும் மெடிகேஷன் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த க்ரானிக் காஃப் மே நாட் கோ அவே. உங்களுக்கு மனசு எது பிடிச்சிருக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அது அதுலேருந்து வெளியே வரலாம். பட் ஸ்டில் அதெல்லாம் பண்ணியும் எனக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு 10-20% தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா டெஃபினெட்லி நீங்கள் எங்களை அணுகலாம். ஆர் எனி அதர் அக்யூபஞ்சரிஸ்ட் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கவங்கள்ட்ட நீங்கள் போகலாம்.